வந்துட்டாரு. வணக்கம் குருஜி. வாங்க குருஜி. எப்படி உங்க காட்டன் ஃபேக்டரியில தீ விபத்து ஏற்பட்டுச்சு? ஷார்ட் சர்க்கிட்னு சொல்றாங்க. அதுல மொத்த மில்லும் தீப்பிடிச்சிச்சு குருஜி. தீ எனக்கு எவ்வளவோ போராடணும். கடைசியில எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. நஷ்டத்தை பத்தி கூட நாங்க கவலைப்படல. அந்த விபத்துல 10 பேருக்கு மேல உயிரிழந்துட்டாங்க. 25 பேருக்கு மேல கை கால் இழந்துட்டாங்க. கடைசியா அந்த ஃபேக்டரியவே மூட வேண்டியதா போச்சு. என் தாத்தா ஆரம்பிச்சு வச்ச மில்லு இப்போ என் அண்ணனும் அவர் மகனும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதோ என் தம்பி, இவனுடைய எக்ஸ்போர்ட்ஸ் கார்மெண்ட்ஸ் எல்லாம் டோட்டலா கலாப்ஸ் ஆயிடுச்சு. இவன் என்னன்னா இந்த ஊர்ல இருக்க மாட்டேன், வெளிநாடுக்கு போறேன்னு சொல்றான். என் மகளை பாருங்க, நிச்சயதார்த்தம் நடக்க வேண்டிய சமயத்துல ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட்ல இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டா. இவளோட பெரிய பொண்ணு அப்பா வேணாம் அம்மா வேணான்னு எங்களெல்லாம் உதறி தள்ளிட்டு வேற மதத்துக்காரனோட ஓடி போயிட்டா. போனவ 2 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃப்ளைட் கிராஷ்ல புருஷனும் பொண்டாட்டியா இறந்துட்டாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இன்னைக்கு வரைக்கும் நீடிச்சிட்டு இருக்கு. உங்க குலதெய்வத்தோட சாபம் தான் உங்க எல்லாரையும் இப்படி ஆட்டி படைக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நாங்க எந்த குலதெய்வ கோயிலுக்கும் போனதில்லை குருஜி. எல்லாம் பணம் சம்பாதிக்கிற ஆசையில சொந்த ஊரை விட்டு போய் பூர்வீகத்தையும் குலதெய்வத்தையும் மறந்துடுறாங்க. அதே தப்பதான் நீங்களும் செஞ்சிருக்கீங்க. சாமி, எங்களோட பிரச்சனைக்கும் குலதெய்வத்துக்கும் என்ன சம்பந்தம்? தினமும் வீட்டில் பூஜை பண்றது முக்கியம் இல்லை. வருஷத்துல ஒரு நாள் உங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் பூஜை பண்றது தான் முக்கியம். ஏன்னா உங்க முன்னோர்களோட பாதப்பட்ட இடம் அது. அங்க தெய்வ சக்தி மட்டும் இல்லை, உங்க பித்ருக்களோட சக்தியும் சேர்ந்திருக்கு. இதெல்லாம் உண்மையா குருஜி? கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றவங்களுக்கு கூட குலதெய்வம் இருக்கு தெரியுமா? உங்க முன்னோர்களோட ஜீன் உங்க உடம்புல இருக்குன்னு நீங்க நம்புறத உண்மையா இருந்தா குலதெய்வ கோயில்ல உங்க முன்னோர்களோட சக்தி இருக்குங்கிறதும் உண்மைதான். இப்ப நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க குருஜி. உங்க குடும்பத்தை சேர்ந்த மொத்த வாரிசும் குலதெய்வம் இருக்கிற ஊர்ல ஒரு மண்டலம் தங்கி நவராத்திரியில உங்க கையால விளக்கை ஏத்தி வர துர்காஷ்டமணிக்கு பூஜை பண்ணுங்க. உங்க பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த பூஜைக்கு அந்த குழந்தைங்களும் வரணுமா குருஜி? கண்டிப்பா வரணும். மதம் வேறையா இருந்தாலும் ரத்தம் உங்களை தானே. அவங்களும் வந்தாதான் உங்க பூஜை பூர்த்தியாகும், இந்த வீட்டு பிரச்சனையும் தீரும். அவங்கள பத்தின விவரம் யாருக்காவது தெரியுமா? இந்த மேனேஜர் ஒருத்தர் தான் அப்பப்போ அவங்களோட டச்சில் இருக்காரு. அந்த 2 குழந்தைங்களும் ஒரு பெரிய ஆடிட்டர் பாதுகாப்பில் தான் இருக்காங்க. 24 மணி நேரம் அவங்கள பார்த்துக்கிறதுக்குன்னு அவர் தன்னுடைய வளர்ப்பு மகனையே கார்டியனாக அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. ஏன்னா அந்த குழந்தைங்க உங்களை விட 2 மடங்கு சொத்துக்கு வாரிசு. டேய், இன்னைக்கு நீ கொடுக்க போற தீர்ப்புல தான் உன் பேர குழந்தைங்க உயிரே இருக்கு. சட்டத்துல தர்மம் நியாயம் இது 2த்துக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே பெருசு இல்ல. டேய், நான் போலீஸ் இருக்கிற தைரியத்துல பேசுறியா? எந்த கொம்பனால இந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியாது. அநியாயமா உன் குழந்தைகளோட சேர்ந்து இந்த பஸ்ல இருக்கிற 40 குழந்தைகளை சாக போகுதுங்க. ஏய், எல்லாரும் சாக போற பயத்துல அழுதுட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் சிரிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பயமா இல்லையா? இல்லையா? உங்களை யார் வந்து காப்பாத்துறாங்கன்னு பார்க்கலாம். வர்றாரு எங்க காட் ஃபாதர். வரட்டும் வரட்டும். அந்த ஜட்ஜ் பேர புள்ளிகளை லாக் பண்ணுங்கடா. ஏய், டேய், பஸ் கொடுத்துங்கடா.
ஐயா தீர்ப்பை நீங்க கொடுத்துருங்க. தண்டனையை நான் கொடுத்துட்டேன். ஆல் சில்ட்ரன் ஆர் சேஃப். தேங்க்யூ மிஸ்டர் பாண்டி.